ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். நேற்று வந்து புனிதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா புனிதா வந்து சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. மணிகண்டன் வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதனால் தப்பானது சொல்கிறானே சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு வழியாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் வந்து கால் பண்ணுறான். என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உன்னால் அம்மா வந்து இப்போ ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. எப்படியாவது வெளியில் வர வைக்கணும், நீ தான் வர வைக்கணும். நீ ஏதாவது தப்பாக சொல்லியிருப்ப, அதனால தான் அம்மா உள்ளே போயிருப்பாங்கன்னு புனிதா சொல்கிறாங்க. முதல்ல அவனை வெளியில் வை அம்மாவை. சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது மாமா வரப்போகிறாரு. பிறந்தேலேருந்து நான் மாமாவை பார்த்ததே கிடையாது, எப்படி இருப்பான்னு தெரியலையே, எப்படியாவது மாமாவை உடனே கபிலன் கேட்குறாரு, நீ போலீஸில் பிடிச்சி கொடுக்க தான் போறியா? ஆமாம் கண்டிப்பாக நான் இப்போ பிடிச்சி கொடுக்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் 5-6 பேர் வராங்க. அவங்கள பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வராங்க. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எங்களை அனுப்பியிருக்காங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் மாமா வந்த உடனே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து வந்துடுவாங்களா சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மணிகண்டன் வேறு இப்போ டென்ஷன் ஏற்றி விட்றான். என்னங்க சரி நீ கவலைப்படாத புனிதா, எதுவும் நடக்காது, நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே வல்லவராயன்னு இருக்காங்க. அங்கே அமுதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மணிகண்டா சூப்பர், நான் சொன்னபடி அப்படியே சரி, எல்லா சொத்தும் நமக்கு தான் வரப்போகுது, புனிதாவுக்கு ஒரு பிசா சேரப்போதில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க. எவ்வளோ ஒரு கெட்ட மனசு இந்த அமுதாவுக்கு வந்து எவ்வளோ சாப்பாட்டுக்கே வசதி இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி வந்து எப்படி வந்து பேசுகிறா பார்த்தீங்களா? அவருக்கு எவ்வளோ வந்து கெட்ட மனசு. பார்த்துடலாம் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போதோ அப்படின்னு அது தெரியலை. ஒரு பக்கம் மாமா வந்தார்னா கண்டிப்பாக நான் போலீஸை பிடிச்சி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாமா வந்தால் எல்லா சொத்தும் புனிதாவுக்கு தான் சேரணும், எழுதி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இது நடக்குமா அப்படின்னு தெரியலை. புனிதாவை மாமா வந்தால் போலீஸோட கொடுத்துட்டு எல்லா சொத்தையும் நான் மணிகண்டனுக்கும் சரவணனுக்கும் எழுதி வைக்க போகிறேன், எழுதி வச்சுட்டு நான் வந்து எனக்கு ஆஃபீஸும் வேண்டாம் வீடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அப்பா வேறு வரப்போகிறார், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அப்பா என்ன நினைக்கிறாருன்னா எல்லா சொத்தையும் புனிதாவுக்கு தான் சேரணும், அவள் தான் உழைச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சேர வேண்டிய சொத்து என்றைக்குமே நமக்கு சேர வேண்டியது. புனிதா வந்து கஷ்டப்பட்டு ஆஃபீஸை வந்து செய்திருக்கா, எதுக்காக விட்டு கொடுக்குறாங்க? விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 3 பங்காவது பிரித்து கொடுக்கணும். எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அழகான பூக்களை பார்த்தா மனசு நல்லாயிருக்கும். நேற்று வாக்கிங் போகும்போதே எடுத்துருந்தேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, பூங்கொடி வந்து இப்போ வந்து இன்றைக்கி எப்படியாவது கல்யாணத்தை தன்னுடைய அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தி சுருதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அப்பா வந்து இவளை இங்கே வர வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடிகிட்ட பேசும்போது சரவணன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஃபோனில் வந்து அலோ அலோன்னு பேசிகிட்டு இருக்காரு. நேற்று ராத்திரி கனவு கண்ட மாதிரி என் பக்கத்தில் வந்து பேசினியா, ஓகே கூட வந்தியான்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. உடனே பேசாமல் இருந்திருக்காங்க. எதாவது கேட்குறையில பை சொல்லு பொய் சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பூங்கொடிகிட்ட நேரடியாக கேட்குறேன், நீ பேபி தானே பேசிகிட்டு இருந்தேன், எங்கே பேசினேன், எங்கிட்ட கேள்வி கேட்டால் தான் நான் பை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், இப்போ நீ சொல்லு என் ரூமுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பூங்கொடி வந்து பதிலே சொல்லலை. சரவணன் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி வந்து தப்பு செய்யலை, அவன் நல்லவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து சேர்ந்து வாழ்வாரா தெரில. இப்போ கூட தன்னோட சித்தி தான் இருக்காரு. அதனால் தன்னுடைய மனைவியை பற்றி அவர் கவலையே வந்து படலை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இந்த சீரியல் இங்கே ஃபுல்லாகவே சீரியல் ரிவ்யூ தான், நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பிரைட் வந்ததுனால எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து 15,000 வீடியோ வச்சுருந்தேன். இது இப்போ 12,000 வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன். எல்லாமே 5 லட்சம் 6 லட்சம் 8 லட்சம். ஸோ ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்டு. நீங்கள் வந்து சீக்கிரம் பார்த்து சேனல் மானிட்டைஸ் ஆகுது, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.